சாம்பவி கருணாகரியே அத்தித்தரு ஈசனில் சித்தமகிழ் மங்கையே அழகான விஜயகுப்பம் கிராமத்தில் அமர்ந்திடும் என்னை கூறும் மகமாரி உமையே எத்தனை குற்றங்கள் இந்த எளியோடு செய்தாலும் ஒரு ஆலய திருவிழா நடக்குதுன்னா கோயில்ல திருவிழா நடக்குதுன்னா அந்த ஆலயத்துக்கு அந்த அம்மன் பின்னால யாரும் மது அறிஞ்சிட்டு போய் நிக்க கூடாது. ஆமா, அந்த ஆலயத்தை வைக்கிறத குடிக்கிறதுக்குதா சந்தோஷமா இருக்குதா குடிச்சிட்டு போறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். உனக்கு தெரிஞ்ச நீ சொல்ற. நீ குடிச்சிட்டு வந்தா மத்தம் அடிப்பாங்கற அதை வெளியே சொல்லி காட்டிக்கங்க. மது அறிந்து விட்டு ஆலயத்தை பக்கம் நானும் சொல்லி பார்த்தேன். திருந்தலாம் அப்புறம் சபையில பேசலான்னு. மது அறிந்துட்டு அம்மன் கிட்ட போய் பேசக்கூடாது. ஆமா, மது அறிந்துட்டு கோயிலுக்கு வரக்கூடாது. ஒண்ணு, எவ்வளவு நமக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் அந்த சண்டையை வீட்டோட வச்சுக்கணும். கோயில்ல வந்து சண்டை போட்டு கூடாது. இது ரெண்டும் செய்தோம்னா அந்த திருவிழா வச்சு புண்ணியம் இல்ல, அந்த அம்மனுக்கு இவ்வளவு செலவு பண்ணி புண்ணியம் இல்ல கிடையாது. திருவிழா பண்ணி ஆத்தால ஊர் மேல விட்டு காசு வாங்கி ஆத்தால ஊர் மேல விட்டு காசு வாங்கி ஏன்னு கேட்டா ஒரு காலம் எடுத்துட்டு போறேன். சக்தி இல்லாத சித்து ஆடாது. உலகத்துல எல்லாத்த விட சக்தி தான் பெரிய. ஏன் எடுத்துட்டு போனா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஆமா, இது எடுத்துக்காட்டு யாருன்னு கேட்டா அந்த அம்மா தான். அம்மாள் அப்பேற்பட்ட என் தாயாருக்கு முடியாது ஊனும் மகமாரி அம்மனுக்கு மகந்திர விழாவை முன்னிட்டு அப்பனுக்காக இந்த விழா அம்மனுக்காக இந்த விழா நடத்த வேண்டும். அப்படியே அறுபாடுபட்டு இக்கிராமவாசிகளுடைய பதார்த்தம் கொடுக்கும் சுடர் விளக்காகினும் நன்றாக எரிந்திட தூண்டுகோல் ஒன்று வேண்டும். ஒரு விளக்கு எரியுதுன்னா ஒரு சிறிய துரும்பு எடுத்து தூண்டினா அது சுடர் விட்டு சின்ன துரும்பு சின்ன துரும்பு அது சுடர் விட்டு எரியுமா? அது போல ஒரு ஊர்ல ஒரு திருவிழா நடக்குன்னு சொன்னா அந்த தூண்டுகோல் மாதிரி நான் நாட்டாம இருந்தாதான் நடக்கும். அப்பேற்பட்ட நாட்டாம பெரியோர் அவருடைய பார்த்துக்கும் ஏதோ சபையில் அமர்ந்திருக்க முடியாத என் தாய் தந்தைமார்களுக்கும் என்னை கண்டுகளிக்க வந்து முடியாது சுற்றுப்புற கிராமவாசிகளுக்கும் நான் ஒண்ணு என் பெருமையை நான் சொல்ல வரல. தன் பெருமையை தான் எடுத்து சொல்லக்கூடிய சபைக்கு உரியவன் இல்லை. எனக்கு தெரியும் என் கூத்துன்னா 10 பேர் பக்கத்து இருக்காங்க பார்க்க வருவாங்க. உடையாந்தூர் அரிகிருஷ்ணன் என் கூட செட்டிக்காரன் ஆடுகிறான். தலைவேஷம் ஆடுவோம் போல செட்டிக்காரன் ஆடுவாரு. இப்ப நாடகத்துக்கு போறது இல்லையா? அவங்க பயிர் சர்வீஸ்ல வேலை இருக்காப்லையா? நாடகத்துக்கு போறது வீட்டுல தான் இருக்கணும். ஆனா எந்த நாடகம் ஆனாலும் நான் போய் பாக்குறதுல வாத்தியார உங்க நாடகம் கேள்விப்பட்டு இங்க வந்திருக்கிறேன். அல்லா கூத்தாடி வந்து நம்பரு பூரா கூத்தாடி போட்டு முடிக்கான். அப்ப சில கருத்து இந்த இசை மீதிலே இந்த கலை மீதில ஒரு விருப்பம் உடையவங்க என்னை காணலாம் என்று வருவாங்க. அது நான் செய்த புண்ணியம். அப்பேற்பட்ட பேரும் பெருமை வாங்கி இந்த கிராமவாசிகளை பொதுவாக இந்த மாலை போட்டு காக்கி விட்டாருப்பா பொதுவாக எனக்கு மலர் மாலை அணிவித்து ஆலய அரங்காவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து எனக்கு மலர் மாலையை அணிவித்து எனக்கு கொடுக்கப்பட்ட ரூபாய் சுபேசை 100 மாலை போடுற பேரு குப்புசாமி இன்னும் பேரு மருந்து வாங்கி பாண்டு மகாராஜன் என்ன
விதர்னு சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் மதுரைவருடைய புகழை பாட வேண்டும் அப்படின்னு எனக்காக அளிக்கப்பட்ட சுவேசைய 100 வீரனார் மேல பாடணுமா? இதோ ஆலய பூசாரியாக வெளியான பூசாரி அண்ணார் அவர்கள் கருப்பு சாமியுடைய புகழை பாட வேண்டும் அப்படின்னு எனக்காக அளிக்கப்பட்ட சுவேசைய விஜயம் இமேட்டி பாலத்தை சேர்ந்த பெரியசாமி அவர்கள் கரிக்க வெங்கடேசனுக்காக அளிக்கப்பட்ட சுவேசை 50 இன்னும் பேரும் பெருமை வாங்கி கிழக்கு மருதூரை சேர்ந்த சுந்தர் மறைந்த மாமேதை அசோதை மோகன் என் தாயாருக்கு முடியான அசோதை அவருடைய குமாரன் சுந்தர் அவர்கள் இறந்ததை முன்னிட்டு நாங்க போய் கர்ணமோட்சம் ஆடணும். கர்ணமோட்சம் நடத்தி மோட்சம் பிள்ளையை சேர்க்க வேண்டுமே அப்படி என்று சுந்தருடைய நினைவு சின்னமாக அவங்க அம்மா அசோதை அவர்கள் கருக்க வெங்கடேசன் மீது அன்பு பாராட்டி எனக்கு அளிக்கப்பட்ட சுபேசை 1100 அதே அசோதை அம்மா சுந்தருடைய நினைவு சின்னமாக மணக்கொல்லை சேர்ந்த மிருதங்க சக்கரவர்த்தியாகவும் சகலகலா வல்லவன் வப்புனாகவும் சகலகல வல்லவனாகவும் இருக்க முடியாத மணக்கொல்லை சேர்ந்த செந்திலுக்கு கொடுக்கப்பட்ட சுவேசையம் 500 இன்னும் பேரும் பெருமை வாங்கி அதே அசோதை அம்மா அவர்கள் இதோ அசுர வேட தாங்கி நடிக்க முடியாத கோர்ணப்பட்டு சேர்ந்த வெங்கடேசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுவேசையம் 100 இதோ நன்னிகுப்பத்தை சேர்ந்த பகவானுடைய பெயர் புலவராக கொண்ட ரங்கநாதன் சொல்லக்கூடிய அண்ணார் அவர்கள் கருக்க வெங்கடேசனுக்காக அளிக்கப்பட்ட சுவேசை 100 இன்னும் பேரும் பெருமை வாங்கி இதோ கள்ளக்குறிச்சியை சேர்ந்த பச்சைக்கண்ணு என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்கள் அன்பும் பிரியமும் பாசமும் வைத்து பச்சைக்கண் அவர்கள் கருக்க வெங்கடேசனுக்காக அளிக்கப்பட்ட சுவேசை 200 இதோ மணக்கொல்லை சேர்ந்த தேசங்க அவர்கள் கருக்க வெங்கடேசனுக்காக அளிக்கப்பட்ட சுவேசை 100 அதே தேசங்க அவர்கள் மிருதங்க சக்கரவர்த்திக்காக கொடுக்கப்பட்ட சுவேசை 100 சொல்லணுமா விளம்பரப்படுத்தணும். இதோ பேரன்புடைய வெள்ளச்சியா ஐயப்பன் வெள்ளச்சி சேர்ந்த நாட்டாமை குப்புசாமி அவர்கள் எனக்காக அளிக்கப்பட்ட சுவேசை 50 வெள்ளச்சி ஒண்டங்கையா இதோ வெள்ளச்சி ஒண்டங்கை ஒண்டமங்கை ஜெயபால் அருணாச்சலம் மணிமேகலை இவர்களாலே 60ஆம் திருமணம் வாய்த்து எனக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் சுபேசை 100